விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தனி பெரும்பான்மை தராமல் ஆனால் மாற்றத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு கட்சிக்கு அதிக அளவு சீட்டுகளுக்காக வாக்களித்திருக்கிறார்கள். 108 சீட்டு தேவைக்காக கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர் தலைமையிலே ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் தனி பெரும்பான்மை தரவில்லை. இந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிரதானமான 2 அரசியல் கட்சிகள், திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லாமல் ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம முழுமையாக ஏற்று மதிக்க வேண்டும். தாவேகாவுக்கு 108 சீட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் தலைமையில், குறிப்பாக விஜய் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு தனி பெரும்பான்மை தரவில்லை. அதனால் என்ன சொல்லியிருக்காங்க மக்கள்? நீங்கள் தலைமை தாங்குங்க, உங்கள் தலைமையில் ஆட்சி அமைங்க, ஆனால் 2-3 பேரை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை சேர்த்துக்கிறதுக்காக அவர் இப்போ கடிதம் எழுதி எங்களுடைய ஆதரவை கேட்டிருக்கார். நேற்று கடிதம் எங்களுடைய கட்சி தலைவர் திரு கர்கேக்கு வந்திருக்கு. எங்களுடைய பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவருடன் பேசியிருக்காங்க. அந்த கடிதத்தின் அடிப்படையில் எங்கள் கட்சியில் இருக்கிற எல்லா ஃபோரத்திலையும் பேசணும். எல்லாருக்கும் ஒரு மனசு தான். ஒரு மனசோடு இந்த ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கம் அவர் விஜய் தலைமையில் தாவேகா அமைக்கும் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறாங்க. இந்த ஆதரவின் மூலமாக காங்கிரஸ் எதிர்கொள்ள போகக்கூடிய விமர்சனம் இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? இது சிலர்லாம் புரிதல் இல்லாமல் அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. நாங்கள் கூட பார்த்தேன், சிலர்லாம் ஒரு கடுமையான சொற்களை பயன்படுத்தி எங்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது அவர் கொஞ்சம் ஐரோப்பிய நாடுகளில் என்ன நடக்குதுன்னெலாம் பார்க்கணும். தேர்தலுக்கு முன்னாடி சில கட்சிகள் ஒரு நிலைப்பாட்டில் நிற்பாங்க. தேர்தலுக்கு அப்புறம் யாருக்கும் தனிப்பெரும்பான்மை வராவிட்டால் எதிர்த்து நின்றவர்கள் கூட பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு கூட்டணியை அமைப்பார்கள். அந்த கூட்டணியை அமைத்து போஸ்ட் போல் அலையன்ஸ் இருக்கும். ஒன்று ப்ரீ போல் அலையன்ஸ். ப்ரீ போல் அலையன்ஸில் யாருக்கும் ப்ரீ போல் அலையன்ஸ் தேர்தலை சந்தித்து யாருக்கும் மெஜாரிட்டி வராட்டி தேர்தலில் எதிர் அணியில் போட்டியிட்டவங்க கூட உட்கார்ந்து பேசி ஒரு ஒர்க்கிங் மெஜாரிட்டி கொண்டு வரும். தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க? எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும். மாற்றத்துக்கு தான் அந்த வாக்கு. அது மட்டும் சொல்லலை. எங்களுக்கு முதலமைச்சராக வர வேண்டியது விஜய் தான் முதலமைச்சராக வர வேணும்னு சொல்லியிருக்காங்க. விஜய் முதலமைச்சராக வரணும்னா அவர் தனியாக வர முடியாது. அவர் யாரையா சேர்த்துக்கணும்னு தமிழ்நாடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி அவருக்கு 118 கொடுத்துருப்பாங்கல்ல. அவருக்கு 118 கொடுக்காத போதே நீ யாரையா கூட்டி சேர்த்துக்கோன்றாங்க. அந்த கூட்டி சேர்த்துக்கோன்னு சொல்லும்பொழுது அவர் ரீச் அவுட் பண்ணுறாரு. எங்களை ரீச் அவுட் பண்ணியிருக்காரு, மற்ற கட்சியை ரீச் அவுட் பண்ணியிருக்காரு. இதை மதித்து தான் நாங்கள் அங்கே போகிறோம். அதனால இது புதிது கிடையாது. போஸ்ட் போல் அலையன்ஸ்ன்றது ஒன்று, ப்ரீ போல் அலையன்ஸ்ன்றது ஒன்று. இது போஸ்ட் போல் அலையன்ஸ். மக்கள் தீர்ப்பை எடுத்துக்கொண்டு இந்த 234க்குள்ள ஒரு ஒர்க்கிங் கவர்மெண்ட், ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஒரு மதச்சார்பற்ற கவர்மெண்ட்டை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த கடமையை தான் காங்கிரஸ் கட்சி செய்கிறது. ஒரு பக்கம் காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்து தெரிவிச்சிட்டீங்க. மீன்வைல் அஇஅதிமுக இருந்தும் நிறைய எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஒரு கொள்கை முரண், கட்சி முரண் நிறைய இல்லையே. இது தான் சொல்றேனே. இது நீங்க போஸ்ட் போல் அலையன்ஸ் இந்த வேர்டிக்டை பார்த்து அவங்க முடிவெடுக்கணும். அதிமுக 4 தேர்தல் தோல்வி அடைந்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியோட தலைமை மீது அவர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால அவங்க இந்த மாதிரி சிந்திக்கிறது எனக்கு வியப்பு அளிக்கவில்லை. அவங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து தாவேகா அந்த ஆதரவை பெற்றுக்கொண்டால் அது தாவேகாவுக்கும் அவர்களும் எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் தாவேகா ஒரு நிலையான அரசாங்கம், ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களை தாண்டி பல கட்சிகளுடைய ஆதரவை அவர்கள் பெற வேண்டும். அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியை நாடி இருக்கிறால் காங்கிரஸ் கட்சி அந்த ஆதரவை தருகிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் கார்த்தி சிதம்பரம் பேசிய காட்சிகளை பார்த்தோம். மக்கள் மாற்றத்துக்காக வாக்களித்திருக்கிறார்கள். விஜய் முதல்வராக வேண்டும் என்றே வாக்களித்திருக்கிறார்கள். அதனால் விஜயை ஒரு மனதாக எல்லோரும் காங்கிரசிலிருந்து ஆதரிக்கிறோம். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி என்பது புதிதல்ல என்று தெரிவித்திருக்கிறார். பாஜகவை முந்திக் கொண்டு இந்த விஷயத்தில் ராகுல் காந்தி காய் நகர்த்தி இருக்கிறார். காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவோடு கூட்டணியும் அறிவித்திருக்கிறது காங்கிரஸ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.